கிறிஸ்துவுக்குள் அன்பான என் உடன் விசுவாசிகளே, உங்களோடு இணைந்து தேவனுடன் உறவில் வளருதல் என்ற தலைப்பின் கீழ் இந்த காலாண்டின் பாடத்தை விசேஷமாக 9வது பாடம் பாவம் சுவிசேஷம் கட்டளைகள் என்ற பாடத்தை படிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். குடும்பத்துக்குள்ளாக உங்களுடைய உறவுகள் எப்படி இருக்கணும்னு நினைப்பீங்க? எப்பொழுதும் சண்டை, பிரச்சனை, கோபம் அப்படி இருக்கணும்னு நினைப்பீங்களா? இல்லை எங்களுடைய குடும்பம் ஒரு குட்டி பரலோகமாக இருக்கணும் அப்படின்னு யோசிப்பீங்களா? தேவனோடு உங்களுடைய உறவு இருக்கிறப்போ, நான் தேவனோடு இணைந்திருக்கிற என்னுடைய உறவின் நிமித்தம் ஒரு குன்றின் மேல் இட்ட விளக்கை போல நானும் என் குடும்பமும் என் சபையும் திகழணும்னு நினைப்பீங்களா? இல்லை மற்றவர்கள் பேசுகிற பேச்சு பொருளாக இருக்கணும்னு நினைப்பீங்களா? நிச்சயமாக இன்றைய பாடம் நம்மளுடைய எண்ணங்களை சீர்தூக்கி பார்க்கவும் வளர்ச்சியில் அடுத்த கட்டத்தில் நகர்வதற்கு பிரயோஜனமுள்ளதாக இருக்க ஆவியானவர் நம்மளை வழிநடத்துவார் என்று நிச்சயமாக விசுவாசிக்கிறேன். வளர்ச்சி அப்படின்னு நம்ம சொன்னாலே முதலாவது நமக்கு நன்கு அறிந்து புரிந்து நம்ம அதிகமாக பார்த்த ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஒரு விதையிலிருந்து முளைக்கிற ஒரு செடி. ஒரு செடி முளைக்கணும்னா அதுக்கு சூரிய ஒளி தேவை, சரியான தட்பவெட்ப நிலை தேவை, தண்ணீர் தேவை, ஊட்டச்சத்து மிக்க ஒரு மண், அதாவது நிலம் தேவை அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் இதெல்லாம் இந்த ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, சாதகமான இந்த நிலைகள் இருந்தால் போதுமா? வளர்ச்சி முதிர்ச்சியாக மாறிடுமா அப்படின்னு கேட்டோன்னா இல்லை. இந்த முதிர்ச்சி அடையாமல் ஒரு செடியின் வளர்ச்சியில் தடை செய்வதற்கு காரணங்கள் இருக்குது. நம்ம கடந்த ஒரு சில வாரங்களாக இந்த வளர்ச்சியின் பாதையில் நம்மளை வழிநடத்துகிற சாதகமான காரியங்கள் என்ன அப்படின்னு படித்து வந்தோம். ஒரு ஜெபமாக இருக்கலாம், தேவனோடு இணைந்திருக்கிற ஒரு நடைமுறை ஜெபம், இணக்கமான ஜெபம், நம்மளோட வேத வாசிப்பு, வேதத்தின் மீது நம்முடைய நாட்டமும் பிரியமும் விசுவாசம் அப்படின்னு படிச்சுட்டு வந்தோம். ஆனால் இது மாத்திரம் போதுமா அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு செடியோட வளர்ச்சி முதிர்ச்சி அடையாமல் இருப்பதற்கு களை செடிகள் கூட ஊடுருவி வளர்கிறது. இந்த களை செடிகள் ஊடுருவி வளருது மற்ற அந்த நெல் பயிரை வளர விடாமல் தடுக்குது. அதே போல் பூச்சிகள் அரித்து கொண்டு செடிகளுடைய வளர்ச்சிகளை முதிர்ச்சி அடையாமல் கனி கொடுக்க விடாமல் அது தடையாக இருக்குது அப்படின்றத நம்ம உணர்ந்துக்கணும். அப்போது ஒரு உறவு வளரப்பட வேண்டும் என்றால் அங்கே சாதகமான காரியங்களும் இருக்க வேண்டும், தடைகளும் அகற்றப்பட வேண்டும். இந்த சாதகமான காரியங்களை தாண்டி உறவுக்கு அடிப்படையாக விளங்குவது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அன்பு. தேவன் மீது கொண்ட அன்பின் நிமித்தமாக வேத வாசிப்பு, தேவன் மீது கொண்ட அன்பின் நிமித்தமாக அதிக நேர ஜெபம், தேவன் மீது கொண்ட அன்பின் நிமித்தமாக அளவிட முடியாத ஒரு விசுவாசத்தை நம்மால் வெளிப்படுத்த முடியும். ஆனால் அதுக்கு அப்படியே பார்த்தோம்னா அந்த உறவு வளர்ச்சி அடையாமல் தடை செய்கிற ஒரு ஹிண்ட்ரன்ஸ், ஒரு ஃபேக்டர், ஒரு டேஞ்சர், ஒரு அபாயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பல காரணிகள் இல்லை. இப்போ ஒரு செடிக்கு காரணங்கள் நம்ம பார்த்தோம், பூச்சியாக இருக்கலாம், களையாக இருக்கலாம், ஏன் வேற அந்த பால் நிலமாக இருக்கலாம். ஆனால் நம்மளுடைய வளர்ச்சி உறவு அப்படின்ற ஒரு காரியத்தில் வளர்ச்சி முதிர்ச்சி அடையாமல் தடையாக இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம் தான் சொல்ல முடியும், அது பாவம். இப்போ அன்பு அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு எதிர்மறை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வெறுப்புன்னு சொல்லுவோம், கோபம்னு சொல்லுவோம், பொறாமைன்னு சொல்லுவோம். ஆனால் இது எல்லாத்தையும் அடக்கிய ஒரு பதம்தான் பாவம். அப்போ பாவம் நிச்சயமாகவே எந்த சந்தேகமும் இல்லாமல் வளர்ச்சிக்கு முதிர்ச்சிக்கு கனி கொடுப்பதற்கு தடையாக இருக்குது அப்படின்றத இன்றைய பாடத்தில் நம்ம உணர்ந்து கொள்ள போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சிறு ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நாங்கள் எங்களுடைய உறவுகளிலே, எங்கள் மத்தியிலே, எங்களுடைய உறவுகள் மத்தியிலே நல்ல இணக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய சிந்தனை. ஆனாலும் நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று அறியாத நிலையிலே இருக்கிறோம். அப்பா, உம்மோடு இருக்கிற உறவுகளிலே நாங்கள் இன்னும் மேம்பட வேண்டும் என்பது எங்களுடைய வாஞ்சை. இருந்த போதிலும் இந்த பாடம் எங்களை பலப்படுத்துகிற பாடமாக அமைய எங்களை தாழ்த்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரால் நீர் எங்களை வழி நடத்துங்கப்பா. நாங்கள் உம்மோடு வளர்கிற வளர்ச்சி ஒரு இன்பமான வளர்ச்சியாக, ஒரு இன்பமான ஒரு பிரயாணமாக இந்த காலாண்டு எங்களுக்கு அமைய தேவன் உதவி செய்தல்லுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். வேதம் சொல்கிறது, ஏசாயா 59:2 உங்களுடைய அக்கிரமங்களே, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக
பிரிவினையை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களை அவர் உங்களுக்கு செவி கொடுக்காதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஒரு வளர்ச்சிக்கு எப்படி ஒரு பாவம் தடையாக இருக்கிறது அப்படின்றத பார்க்குறோம். எங்களுடைய குடும்பத்தில் பார்த்தோன்னா கடந்த ஒரு சில நாட்களாக குடும்ப ஜெபத்தில் ஒரு ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு முயற்சித்தோம். என்ன அப்படின்னா, காலையும் இரவும் குடும்ப ஜெபத்தில் பாவ அறிக்கை தனித்தனியாக செய்து, குடும்பத்தில் மற்றவர்கள்ட்ட அறிக்கை செய்யணும்னா அறிக்கை செய்துட்டு, பின்னர் நாங்கள் மொத்தமாக குடும்பமாக சேர்ந்து கைகோர்த்து இணைந்து ஜெபிக்க வேண்டும் அப்படின்னு. ஆனால் இதில் ஒரு குழப்பத்தை நாங்கள் அனுபவித்தோம். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இரவில் பாவ அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணிட்டு படுத்துடுறோம். திரும்பி காலையில் எந்திரிக்கிறோம். பாவம் என்ன அறிக்கை பண்ணுறது அப்படின்னு தெரியாத ஒரு குழப்பம் இருக்குது. பாவம்னா என்ன அப்படின்ற தெரியாத ஒரு காரியம் நமக்கு இருக்குது. எபிரேய வார்த்தையின்படி பாவம் அப்படின்னா என்னன்னா, இலக்கை தவற விடுதல், இல்லை ஒரு நேரான பாதையிலிருந்து விலகிறது, வழி விலகிறது, இல்லை அந்த பாதையில் ஒரு சிதைவு ஏற்படுறது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இப்போது இது ஒரு ஓய்வு நாள்லாம் இருக்குது, இதுதான் என் இலக்கு, ஓய்வு நாள் நான் அழகாக வாரம் வாரம் நான் ஓய்வு நாளை கடைப்பிடிக்கிறேனே அப்படின்னு சொல்கிறப்போ என்னுடைய இலக்குக்கு நான் 2 டபுள் டிக் போட்டுடுறேன். நான் விபச்சாரம் பாவம் பண்ணுறதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் டபுள் ஓகே எனக்கு கொடுத்துட்றேன். ஏன் நான் வேறு தேவர்கள், ஏன் அந்நிய தேவர்களுடைய கோவில்களுக்குள்ளே நான் நுழைஞ்சது கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் லெக்க அடைஞ்சிடுறேன் அப்படின்னு ஒரு காரியத்தை நான் சொல்லிகிட்டே போயிட்டுருக்கட்டுமா? கொலை செய்கிறதே இல்லையே நான், சேச்சா அப்படி ஒரு காரியம், ஒரு பாவமே என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிடுவோமா? லக்குனா என்ன, வழி விலகுதல்லாம் என்ன, அப்போ நேரான வழினா என்ன அப்படின்ற ஒரு உணர்வு நம்ம இடத்துல காணப்படுகிறதா? வேதம் சொல்லுது, பாவத்துக்கான டெஃபினிஷன் வேதம் சொல்கிறது என்ன அப்படின்னா, ரோமர் 3:20 சொல்லுது, பாவத்தை அறிகிற அறிவு எப்படி வருமா? நியாயப்பிரமாணத்தினாலே வருகிறபடியால் நியாயப்பிரமாணம் தான் நமக்கு பாவம் என்ன, லக்கு என்ன, அப்போ நம்மளுடைய நேர்வழி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நியாயப்பிரமாணம். கொஞ்சம் முன்னாடி தான் நம்ம பார்த்தோம், அன்பு தான் ஆண்டவருடைய உறவில் வளர்வதற்கு ஒரு அடித்தளமாக இருக்குது. அந்த அன்புக்கு எதிர்மறையான ஒரு பதம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பாவம் அப்படின்றத நம்ம உணர்ந்தோம். அப்போது பாவம் என்னன்றத நமக்கு சுட்டி காமிக்கிறது. லக்கு என்ன அப்படின்னு பார்த்தா நியாயப்பிரமாணம் தான் நம்மளுடைய லக்காக இருக்குது. அப்போ நியாயப்பிரமாணமும் அன்பும் ஒன்று தான். இதே தான் பவுல் சொல்கிறாரு ரோமர் 13:20, அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்குது. ஆனால் அதே இதை நீங்கள் பாருங்கள், என்கிட்ட அன்பு இருக்கா, நான் நியாயப்பிரமாணத்தின் அதை லெக்கா, என்னுடைய லெக்கா நான் வச்சுருக்கேனா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி நிச்சயமாக உங்ககிட்டையும் என்கிட்டையும் வர வேண்டியது இருக்குது. தாவீது பக்தன் சொல்கிறாரு சங்கீதம் 51:5, நம்ம பாவத்திலேயே என்னை என் தாய் கற்பந்தரித்தாள். நிறைய நேரம் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், ஓய்வு நாளை கீழ்ப்படியிலனா பாவம், நான் பொய் சொன்னா பாவம், இந்த மாதிரி ஒரு சில ஆக்ஷன்ஸ், நம்மளுடைய செயல்களை வைத்து இது பாவம் இல்லைன்னு நம்மளா அது ஒரு தீர்மானம் வைத்துக்கிறோம். ஆனால் பாவம்னா என்னன்னா லக்கை விட்டு விலகிறது. லக்கு என்ன அப்படின்னு இப்போ தான் பார்த்தோம், நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக அன்பு தான் இருக்குது. அப்போ அன்பு என்னிடத்துல இல்லை, நான் நேச்சுரலாக நம்ம பார்க்குறப்ப நம்மக்கிட்ட என்ன இல்லை, பிரச்சனை என்னன்னு புரியுதா? அன்பு நம்மக்கிட்ட இயல்பாக இல்லை, நியாயப்பிரமாணம் நம்மளுடைய இருதயத்தில் குடிகொள்ளலை. அப்போ என்ன தான் இருக்குது? அன்புக்கு எதிர்மறையான எந்த ஒரு குணமும் பாவம் தான் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்ம அதிகமாக என்ன எமோஷன்ஸ் நமக்குள்ள நம்ம வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னா, ஒரு 4 ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணுறோம் ஒரு வாரத்தில், இல்லை 2 ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஒரு மாதத்தில் அட்டன் பண்ணுறோம், ஓய்வு நாளுக்கு ஆலயத்திற்கு தவறாமல் அட்டண்டன்ஸ் கொடுக்குறோம், இல்லை நம்மளுடைய தசம பாகத்தை தவறாமல் கொடுக்குறோம், ஒரு 4 பேரை போய் விசிட் பண்ணுறோம், ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னா நான் பெட்டர் பர்சன், நான் ஒரு நல்ல கடவுளோட பார்வையில் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். நம்மளுடைய ஸ்டாண்டர்ட்ஸ், நம்மளோட பார்வையில் நம்மளோட லக்கு தான் அதுவாக இருக்குது. ஆனால் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற லக்கு நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணத்தை நாம் பாவம் என்ன அப்படின்றத அறிஞ்சிக்க முடியுதா? என்னுடைய லக்கு என்னன்றத நான் உணர்ந்திருக்கிறேனா? தாவீது பக்தன் சொல்றாரு சங்கீதம் 119 முழுவதும் நியாயப்பிரமாணத்தை பற்றி, அவருடைய கற்பனைகளை பற்றி, கட்டளைகளை பற்றி அவர் ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறார். அதில்
93-94 அதுதான் இன்றைய பாடத்தின் மனன வசனம். நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன், அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர், நான் உம்முடையவன், என்னை ரட்சியும், உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறேன் அப்படின்னு சொல்றார். நான் உம்முடையவன் அப்படின்னு சொல்றார். ஐ ஆம் யுவர்ஸ் அப்படின்றார். அந்த இடத்துல ஒரு உறவு அப்படின்ற ஒரு காரியம் வருது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. நியாயப்பிரமாணம் அப்படின்றது எதுக்கு இணைப்பா இருக்குது அப்படின்னா, உறவோடு நெருங்கி காணப்படுகிறத நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அது தேவனோடு கொண்ட உறவாக இருக்கலாம், இல்லை ஒருவரோடு ஒருவர் கொண்ட உறவாக இருக்கலாம். அந்த உறவுக்கு ஒரு கவசமாக தேவன் நியாயப்பிரமாணத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. நியாயப்பிரமாணத்தை ஒரு வேலை செய்கிற ஸ்தலமாக இருக்கலாம். அந்த இடத்துல நியாயப்பிரமாணம் தேவன் எனக்கு கொடுத்துருக்க ஒரு கவசம் அப்படின்றத நம்ம என்னைக்காவது உணர்ந்துருக்குறோமா? இல்லை ஒரு குடும்பத்தில் மாமனார் மாமியார் ஒரு இன்லாஸ் கிட்ட பேசுகிற பொழுது நம்மளோட இயல்பான கான்வர்சேஷனில் நியாயப்பிரமாணம் என்னோட லக்கு, நியாயப்பிரமாணம் இந்த உறவை எனக்கு மேம்படுத்துவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரு கவசம் அப்படின்றத உணர்ந்து என்றாவது நம்ம பேசுகிறோமா? இல்லை அந்த உணர்வோடு அந்த உறவு வளர்கிறதா அப்படின்றத சிந்திக்கணும். ஏன் ஒரு இன்டிமேட் ரிலேஷன், ஒரு நெருக்கமான உறவுகள், கணவன் மனைவி உறவு மத்தியில் நியாயப்பிரமாணம் என்னுடைய கவசம், இந்த உறவு மேம்படுவதற்கு, இந்த உறவு வளர்ச்சி அடைவதற்கு, இந்த உறவு முதிர்ச்சி அடைந்து கனி தருவதற்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு கவசம்னு என்னைக்காவது நினைக்கிறோமா? இல்லை இந்த உலகம் சொல்கிற பிரகாரம் நியாயப்பிரமாணம் கவசம் இல்லை, அது ஒரு பாரம் அப்படின்னு நினைக்கிறோமா? சொல்லாமலே சொல்லிகிட்டே இருக்கிறோமா? நம்ம பார்க்குறோம் சில நேரம் ஓய்வு நாளில் நம்மளால் இணக்கமாக ஆலயத்திற்கு சென்று எல்லாரையும் பார்த்து மனமகிழ்ச்சியாக சிரித்து தோத்திரம் சொல்லி இயல்பாக பரிசுத்தமாக ஓய்வு நாளை ஆசரிப்பது பாரமாக இருக்குது. சில நேரத்தில் பிள்ளைகள் கீழ்ப்படியாத பட்சத்தில் அன்பினால் அன்பை காமிக்காமல் கோபமான வார்த்தைகள் வெளிப்படுவது இயல்பாக இருக்குது. அன்பை வெளிப்படுத்தணுன்றப்ப முடியலையே அப்படின்ற நியாயப்பிரமாணத்தை கை கொள்வது ஒரு பாரமாக ஆயிடுது. நம்மளை போட்டி அப்படின்னு நினைக்கிறவங்க கிட்ட நம்ம என்ன நினச்சிட்றோம், அவங்க கிட்ட நம்ம அன்பை தான் வெளிப்படுத்தணும். ஏன்னா நியாயப்பிரமாணம் அன்பை தான் நமக்கு காண்பிக்குது. அன்பை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறப்ப நம்மளுடைய இயல்பான குணம் அப்படிப்பட்டவர்கள்ட்ட அன்பை வெளிப்படுத்துவதை ஒரு பாரமாக நம்ம நினைக்கிறோம். இது நம்மளுடைய இயல்பு அல்ல. எங்கெங்கெல்லாம் நன்மையெல்லாம் தேவனால் உண்டாகுகிறது அப்படின்றத நம்ம உணர்றோமோ அதே போல் எந்த தீமையான குணமும் எந்த துர்க்குணமும் சாத்தான்ட்ட இருந்து தான் வருது. இந்த நியாயப்பிரமாணம் ஒரு கவசம் அப்படின்னு நினைக்கிறப்ப அதோடைய அழகை பாருங்களேன், அதோடைய பியூட்டியை பார்க்குறப்ப அந்த அழகை எப்படியாவது செதைச்சிடணும் அப்படின்றது தான் சாத்தானுடைய உள்நோக்கம். இந்த கவசம் அப்படின்ற ஒரு உணர்வு இல்லாமல் நியாயப்பிரமாணத்தை பாரமாக அன்பு செலுத்தாத ஒரு கணவன்கிட்ட திரும்பி நான் அன்பு செலுத்தவும், கீழ்ப்படியாத ஒரு பிள்ளைகிட்ட திரும்பி கீழ்ப்படியவும், என்னை வேற விதமாக நினைக்கிற ஒருத்தவங்க கிட்ட கிருபையை, தேவனுடைய கிருபை, அவருடைய குணத்தை காமிக்கிறதும் பாரமாக கவசமாக எண்ணாமல் இப்படி இருக்கிறோம். இதே போல் ஒரு ஹரிசான்டல் ரிலேஷன்ஷிப், கிடைமட்டமாக இருக்கிற உறவுகள் மத்தியில் இப்படி நினைக்கும் பொழுது வெர்டிக்கலாக தேவனோடு நம்மளுடைய உறவோடையும் சில நேரங்களில் அவர் சொல்லுகிறத கீழ்ப்படுகிறது பாரமாக இருக்குது. தேவனுடைய பரிபூர்ண குணத்தை வெளிப்படுத்துகிற இந்த நியாயப்பிரமாணம் நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு முக்கியன்றத உறவுகள் மத்தியில் உணர்ந்து கொள்ளவே இந்த பாடம் நமக்கு இருக்குது. மத்தேயு 5:17 நம்மளுடைய சபையின் கோட்பாடு வசனம் போல தலமனப்பாடமாக நமக்கு தெரிஞ்ச ஒரு வசனம். ஆனால் தேவன் அழிக்கிறதற்கு அல்ல, அதைகளை நிறைவேற்றுக்கே தீர்க்க தரிசனங்களானாலும் சரி, நியாயப்பிரமாணமும் நிறைவேற்றவே தேவன் வந்திருக்கிறார் அப்படின்றது நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய நேரம் ஒரு புளித்தமான அனுபவமாகவே இருந்து போகிறது. நியாயப்பிரமாணம் நமக்கு நன்கு அறிந்தோம், ஒரு உபாத்தி, ஒரு கண்ணாடி, நம்மளுடைய நிலைப்பாட்டை அப்படியே வெளிப்படுத்துகிற ஒரு கண்ணாடி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த நியாயப்பிரமாணம் அப்படின்ற இந்த கண்ணாடி முன்னாடி அனுதினமும் நம்ம என்னைக்காவது போய் நிற்கிறோமா? வெளியே கிளம்பும் பொழுது இந்த கண்ணாடி முன்னாடி என்னுடைய குணத்தை என்னைக்காவது ஆராய்ந்து நம்ம பார்த்துருக்குறோமா? நம்மளுடைய அழகை ரசிக்க முடியுதா? அன்பு, சந்தோஷம், சமாதானம், இச்சையடக்கம், நீடிய பொறுமை, இந்த மாதிரி ஆவியின் கனிகள் நம்மளிடத்துல நம்மளுடைய முகத்தில் வெளிப்படா இருக்குதா? இந்த கண்ணாடி முன்னாடி போய் நிற்கும் பொழுது இல்லை கோபம், பொறாமை, எரிச்சல், ரொம்ப மூர்க்கமான குணங்கள் அப்படி கொண்ட சிதைந்த ஒரு உருவமாக இந்த நியாயப்பிரமாணம் நமக்கு காமிக்குதா? ஒரு லேப் ரிப்போர்ட் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அந்த லேப் ரிப்போர்ட் நமக்கான நோயை டயக்னோஸ் மாத்திரம்தான் பண்ண முடியும்.
அது அந்த ரிப்போர்ட் எனக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டை, ஒரு தீர்வை கொடுக்கவே முடியாது. நோய்க்கான தீர்வை கொடுக்க முடியாது. அதே போல தான் நியாயப்பிரமாணத்தின் அடித்தளம் அன்பு. அந்த நியாயப்பிரமாணம் நான் எங்கெங்கெல்லாம் அந்த அன்பை விட்டு, அந்த லக்கை விட்டு வழி விலகியிருக்கேன், அந்த லக்கை அடையாமல் நான் வேறு வழியில் புகுந்து போயிட்டுருக்கேன் கோணனால பாதையிலன்னு காமிக்க மாத்திரம்தான் முடியுமே தவிர, அது எவ்வளவு தொலைக்கப்பட்டிருக்கிறேன்னு காமிக்க தான் முடியுமே தவிர, அது நம்மளை சீர்திருத்த முடியாது. நமக்கு குணமாக்குதலின் அனுபவத்தை கொண்டு வர முடியாது. இந்த பாவம் என்னும் நோய்க்கு குணமாக்குதல் கிடையவே கிடையாது. ஆனால் நம்ம பார்க்க முடியும், அந்த குணமாக்குதல், இந்த பாவம் அப்படின்ற ஒரு நோய் அது ஆல்ரெடி ஹீல்டு, அந்த ஆப்ரேஷன் ஆல்ரெடி சக்ஸஸ். தேவன் அப்படின்ற ஒரு டாக்டர் இந்த சிலுவையில் அதை தோற்றடிக்கப்பட்டாச்சு. அந்த சாத்தான் தோற்றடிக்கப்பட்டவனாக தான் இருக்கிறான். ஹீ இஸ் ஆல்ரெடி லாஸ்ட். இது எவ்வளோ பெரிய ஒரு குட் நியூஸ், இது எவ்வளோ பெரிய ஒரு சுவிசேஷம். நான் இந்த நியாயப்பிரமாணத்துக்கு முன்பாக நின்று என்னுடைய அலங்கோலத்தை பார்த்து நான் என்ன செய்வது என்று தவிர்க்கும் பொழுது, நான் என் தாய் பாவத்திலேயே கற்பம் தரித்திருக்காளே, நான் என்ன பண்ணுவேன், ஐ எம் ராப்ட் இன் சின் அப்படின்னு நம்ம உணர்ச்சி பூர்வமாக அங்கலாய்க்கிற பொழுது நமக்கு வருகிற ஒரு நல்ல சுவிசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த என்னுடைய அந்த அழுக்கை கலற்றி அவருடைய நீதியின் வஸ்திரங்களை என்னை தரிக்கிறார். என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தா என்ன, தோ ஐ எம் ராப்ட் இன் சின் ஐ வில் பி ராப்ட் இன் ஹிஸ் ரைச்சஸ்னஸ். அவருடைய நீதியின் வஸ்திரங்கள்னால நான் சுற்றி கொள்ளப்படுவேன் அப்படின்றது எவ்வளோ ஒரு அழகு, எத்தனை ஒரு குட் நியூஸ்ன்னு சொல்லலாம், ஒரு ரொம்ப நல்ல செய்தி அப்படின்றத நம்ம பார்க்கலாம். என்றைக்குமே நியாயப்பிரமாணமும் சுவிசேஷமும் ஒன்றோடு ஒன்று போகும். நியாயப்பிரமாணம் ஒரு வேறு அப்படின்னா, சுவிசேஷம்தான் அதோடைய கனிகள் அப்படின்றத நம்மளுடைய பாட புத்தகத்தில் கொடுத்துருக்குறாங்க. என்னால் முடியல அப்படின்னு நான் நினைக்கிறப்போ, எவ்வளோதான் நான் அந்த லக்கை நோக்கி பிரயாணப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் என்னால் முடியல, நான் லக்கை தவற விட்டுட்டே இருக்கிறேன், நான் நேர் வழியை விட்டு சிதறி போய்கிட்டே இருக்கிறேன் அப்படின்ற ஒரு அனுபவம் நம்மக்கிட்ட இருந்தால், ஆண்டவர் நிச்சயமாகவே என்னுடைய நிலையை உணர்ந்திருக்கிறார். அதுதான் குட் நியூஸ். அவர் மனுஷனாகவே நான் எப்படி சோதிக்கப்பட்டேனோ அப்படி அவரும் சோதிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் என்கிட்ட ஒரு மெத்தனம் இருக்குது, என்கிட்ட ஒரு பிடிவாதம் இருக்குது, என்கிட்ட ஒரு இக்னரன்ஸ் இருக்குது, ஒரு ப்ரிசம்ஷன் இருக்குது அப்படின்னா அதை தேவன் இன்று கண்டித்து உணர்த்த விரும்புகிறார். இன்று அந்த ஏரியாவில் எந்தெந்த கோணங்களில் என்கிட்ட அப்படிப்பட்ட ஒரு மெத்தனம் இருக்கோ அதை சீர்திருத்தவே இன்றைய பாடம் நமக்கு அமைகிறது. அதற்காக தான் ஒரு எடுத்துக்காட்டாக நாம் இன்று சிம்சோனின் வாழ்க்கை வரலாற்றை இன்ற பாடத்தில் கொடுத்துருக்காங்க. சிம்சோனோட வாழ்க்கை வரலாற்றை எங்கே ஒரு மெத்தனம் இருந்துச்சு, எதனால் அவருடைய நம்ம சிம்சோனோடைய வாழ்க்கையை பார்த்தோன்னா ஒரு தோல்வி அப்படின்னு எப்பயுமே ஒரு பிக்சர், அப்படிப்பட்ட ஒரு படம் தான் நம்மளுக்கு முன்பாக நிற்கும். என்ன அப்படின்னு பார்க்குறப்ப, சிம்சோன் உடைய கண்களுக்கு பிரியமானவளாக அந்த பெண் இருந்ததை பார்க்க முடியுது. அவங்களுடைய தகப்பன் கேட்குறாரு, ஏன் நம்ம இடத்துல உனக்கு பெண் இல்லையா அப்படின்னு கேட்குறப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை, சிம்சோனோட வாழ்க்கையில் அவங்க தகப்பனுக்கு அவர் கொடுத்த மறுமொழி என் கண்ணுக்கு பிரியமானவள். சிதைக்கிற ஒரு காரியம், எந்த ஒரு மெத்தனம் சிம்சோனோட வாழ்க்கையில் இருந்தது அப்படின்னு பார்த்தோன்னா, பாவத்தை பாவம் என்று அழைக்கிற ஒரு தன்மை இல்லாத ஒரு கேள்விக்குறியான ஒரு காரியம். சாத்தான் என்ன செய்கிறான் அப்படின்னா, சிம்சோனுடைய சிந்தனையவே மாற்றி அமைக்கிறத நம்ம பார்க்க முடியுது. சிந்தனையிலேயே ஒரு மெத்தனம், இது தவறு அப்படின்ற ஒரு உணர்வே இல்லாத ஒரு மெத்தனம் சிம்சோனுடைய காலகட்டத்தில் அவருடைய வாழ்க்கையில் இருந்ததை நம்ம பார்க்குறோம். என்றுமே ஒரு மாபெரும் ஆன்மீக போராட்டம் நடந்து கொண்டிருக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த பெண்மணியை பார்க்கும் பொழுது சிம்சோன் இடத்துல இல்லை. சரி, இவருடைய வாழ்க்கையில் அவருடைய வளர்ச்சிக்கு, அந்த முதிர்ச்சிக்கு தடையாக இருந்த ஆபத்து காரணங்கள், பாவங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 2 பாடத்தில் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்க்குறப்ப, முதலாவது ஃபஸ்ட்டு அவருடைய எண்ணங்கள் சிதைக்கப்படுது. அது நிமித்தமாக 2 காரணங்கள். சிம்சோனுடைய தவறு என்ன என்பதே உணர்ந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. நிறைய நேரம் அந்த பாவத்தின் கண்கள், பாவத்தை பாவம் என்று பார்க்கிற கண்கள் நம்மிடத்துல இல்லை. நம்ம அதில் பிடிபட்டு இருக்கிறோம் அப்படின்றத மறந்து போகிறோம். நம்ம பார்க்குறோம், முதலாவது காரணம் சிம்சோனோட வாழ்க்கையில் என்ன அப்படின்னா, ஒரு சமநிலை இல்லாத ஒரு காரணம், இம்பேலன்ஸ். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு ப்ரையாரிட்டி, ஒரு முக்கியத்துவம், கொடுக்க வேண்டிய அந்த நேரம்
அதுக்கு பதிலாக அவருடைய அட்ராக்ஷன், அவருடைய ஈர்ப்பு வேற பக்கமாக இருந்ததை நம்ம உற்று கவனிக்க முடியும். இந்த மாதிரி சர்டன் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கா அப்படின்றத நிச்சயமாக நம்ம கேட்டு பார்க்கணும். இந்த இந்த இடத்துல மேபி நம்ம அந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் நம்மளை வழி விலகி செய்யக்கூடிய ஒரு காரியங்கள் தவறாக கூட இல்லாமல் இருக்கலாம். நம்ம ஒரு 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 ஸ்போர்ட்ஸ் போய் விளையாடுறது ஒரு தவறு கிடையாது. ஒரு கடைக்கு போய் ஜாமானங்க வாங்குறது, ஷாப்பிங் பண்ணுறது தவறாக இருக்காது. ஏன் தூங்குறது கூட தவறாக இருக்காது. ஆனால் அதுவே அதிகமான நேரத்தை எடுத்துக்கொண்டு கொஞ்ச நேரம்தான் கடவுளுக்கு கொடுக்கறதுக்கு அது கொடுக்குது அப்படின்னா, கொஞ்சம்தான் என் அன்பை நான் அவருக்கு கொடுக்க முடியும் அப்படின்ற பட்சத்தில் நிச்சயமாக அங்கே ஒரு சமநிலை இல்லாமல் போகிறது. நம்மளுடைய வேலை பளுவாக இருக்கலாம், இல்லை குடும்பத்தின் பளுவாக இருக்கலாம், இல்லை நம்ம பிள்ளைகளை நேசிக்கிற ஒரு காரியமாக கூட இருக்கலாம். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய முன்னுரிமை சிம்சோன் கொடுக்காத பட்சத்தில் அந்த சமநிலையை இழந்து போனவனாக அவனுடைய வளர்ச்சியில் சிம்சோன் தோல்வியுற்றதை நம்ம பார்க்க முடியும். ரெண்டாவது காரியம் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப, மிகவும் பலசாலியான ஒரு நபராக தான் சிம்சோன் இருந்தார். ஆனால் அந்த நினப்பு பொழப்ப கெடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. எப்படியாவது நான் பரலோகம் போயிடுவேன், எப்படியாவது நான் இந்த காரியத்தை செஞ்சிருவேன் அப்படின்ற ஒரு நினப்பு உங்ககிட்டயும் என்கிட்டயும் இருக்குதா? நான் பலசாலி தான் அப்படின்றது என்கிட்ட இருக்கா? எப்பயுமே நான் ஒரு மாபெரும் ஆன்மீக போராட்டத்திற்குள்ளாக நான் ஒரு முக்கியமான காயா இருக்கிறேன் அப்படின்றத உணர்வு என்னுடைய இருதயத்தில், சிம்சோனுடைய இருதயத்தில் கான்ஸ்டண்ட்டாக இல்லை. நிரந்தரமாக இல்லாத பட்சத்தில் தன்னுடைய பலத்தை சார்ந்தவனாக அவன் தேவனை சாராமல் இருந்தது அடுத்த காரணியாக நம்ம பார்க்குறோம். இதே போல் மாபெரும் ஆன்மீக போராட்டத்தில் தேவனுடைய பலத்தை சார்ந்தவங்களாக என்னால் முடியும். ஒரு மளிகை கடைக்கு போகிறப்ப நான் ஒரு மாபெரும் ஆன்மீக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கேன் அப்படின்ற ஒரு சிந்தனை நமக்கு வருமா? இல்லை ஒரு டூருக்கு போகிறோம், அந்த இடத்துல நான் மாபெரும் ஆன்மீக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கேன் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே எழும்புமா? என்னைக்காவது அப்படி நம்ம யோசிக்கிறோமா? இல்லவே இல்லை. ஏன்னா அதெல்லாம் நம்மளுடைய பலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு போயிட்டுருக்கோம். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம அப்படியே வாழ்ந்து பழகிட்டோம். அதுதான் பாவத்தோட யதார்த்தமாக நம்ம அப்படியே புழங்கி உருண்டு பிறண்டுட்டுருக்குறோம் பாவத்தில். இந்த பாவத்தின் நிலை, அதோடைய கொடிய நிலையை நம்ம நினச்சே பார்க்குறதில்ல. பலன் என்று நினைக்கிற நம்மளுடைய பலனை சாத்தான் பலவீனமான ஒரு காயாக பார்த்து அதையே அவனுடைய டார்கெட்டாக வச்சு பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். அப்போ கவனம் எவ்வளோ அவசியம். நான் எதை என்னுடைய பலன்னு நினைக்கிறேன்றத காரியங்களை பட்டியலிட்டு பார்த்தா அதில் எல்லாத்துலேயும் சாத்தானுடைய பிடிப்பு, ஸ்ட்ராங் ஹோல்ஸ் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். கண்டிப்பாக இது நம்ம விழித்திருந்து கவனிக்க வேண்டிய ஒரு நேரம். கட்டிமாக சாத்தான் நம்மளை எந்தெந்த இடத்துல பிடிச்சி வச்சுருக்கான், எந்தெந்த இடத்துல கதவு போட்டு ஆண்டவர் பக்கமாக போக விடாமல், ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்க விடாமல் தடைகளை போட்டு வச்சுருக்கான்றத நம்ம பார்க்கணும். ஒரு சில காரியங்களை பாடத்தில் பட்டியலிட்டிருக்காங்க, நம்ம பார்ப்போம். நம்மளுடைய பிஸ்னஸ், வேலை பார்க்குற இடத்துல சின்ன சின்ன விஷயங்கள் வர்றப்ப, நான் போய் இன்றைக்கி ஒரு டீச்சராக வேலை பார்க்குறேன், ஒரு கிளாஸ் எடுக்கணும், எனக்கு நல்லா தெரிஞ்ச பாடம் தான் ஃபிசிக்ஸில், இதை நான் எடுக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமே இல்லை. அந்த இடத்துல நான் ஆண்டவருடைய பெலனை சார்ந்து இல்லை. ஒரு உறவுகள் நான் ஏற்படுத்தணும், ஒரு குடும்பத்தை நான் நிர்ணயம் பண்ணணும், ஒரு திருமணத்திற்குள்ளாக நான் கடந்து செல்லணும் அப்படின்ற பட்சத்தில் அந்த இடத்துல நான் சூஸ் பண்ணுறதுக்கு என்னுடைய விருப்பம், என்னுடைய சுயபலன், அதை சார்ந்தே நான் போயிடுறேன். இல்லை, நான் என்னுடைய சரீரம் உடைக்கப்பட்டு இருக்கிறது, என்னுடைய மனம் உடைக்கப்பட்டு இருக்கிறது, அந்த இடத்துல என் சரீரம் பலவீனப்பட்டு இருக்கு, நான் எக்ஸசைஸ் பண்ணணும், நான் உடற்பயிற்சி செய்யணும், நான் இந்த ஆகாரங்களை உட்கொள்ளணும். இப்படி என்னுடைய செல்ஃப் ரிலையன்ஸ் ஒரு பொருளாதார காரியங்களாக இருக்கலாம். வசனம் சொல்லுது 1 கொரிந்தியர் 10:12, இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன். முதலாவது தடை, நம்மளை பிடிச்சி, நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளே அறியாமல் ஒரு இடத்துல சாத்தா நம்மளை கெட்டியாக பிடிச்சி வச்சுருக்கிற ஒன்று செல்ஃப் ரிலையன்ஸ். நம்மளையே நம்ம சார்ந்து நின்றுட்டுருக்கோம் அப்படின்ற ஒரு நினப்பு. ரெண்டாவது பார்த்தோன்னா பெருமை பாராட்டுறது, போஸ்டிங். தாரை ஊதுவியாத அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு மத்தேயு 6:2. ஆனால் அதுதான்ப்பா பெரிய கலை, அதுதான்ப்பா பூச்சி, உன்னை அரிச்சு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் நம்ம எப்படி தெரியுமா, சில நேரங்களில் ரொம்ப ரிஃபைண்டாக, எக்ஸ்டர்னலாக, ரொம்ப அப்படி பாலிஷ்டாக, வெளிப்படையாக நம்மளை பெருமை பாராட்டுவது இல்லை, ரொம்ப ஆக்டிவாக இல்லாமல் ரொம்ப பேசிவாக பூசி மொழிகி பெருமை பாராட்டுகிற ஒரு குணம்.
தன்னை உயர்த்துகிற ஒரு குணம் நிச்சயமாக ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு முதிர்ச்சிக்கு பெரிய கலையாக பூச்சியாக இருக்குது. அப்போ ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? தோட்டக்காரனாகிய என்கிட்ட வா, நான் பூச்சி மருந்து அடித்து விட்டுடுறேன், நான் உன் கலைகளை பிடுங்கி விட்டுடுறேன்னு இன்றைக்கி நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு. மூணாவது பார்க்குறப்ப இச்சை, இருதயத்தில் இருக்கிற ஒரு இச்சை. அது ஒரு பணமாக இருக்கலாம், பொண்ணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். நம்மளுடைய இருதயத்தில் இருக்கிற ஒரு இச்சை என்றைக்குமே கீழ்நோக்கிய ஒரு சுழற்சி, வளர்ச்சியே கிடையாது. கீழ்நோக்கிய சுழற்சிக்கு மரணத்துக்கு ஏதுவான ஒரு காரியமாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறோம் அப்படி என்ன, நம்மளை சாத்தான் நம்மளே அறியாமலே நம்மக்கிட்ட பிடிச்சி வச்சுருக்கிறது குறை சொல்கிறது. ஒருத்தவங்களை திருத்துறோன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் கூட குறை சொல்லுகிற ஒரு குணம். கடவுளை விட பொய்யான மேலதிகார ஒரு உணவு எனக்குள்ளே வந்துடுது. அது சாத்தான் விதைச்சிட்றான். அதுதான் அந்த கலை. சாத்தான் நம்மக்கிட்ட விதைக்கிற ஒரு கலை என்ன, ஒரு கலைச்செடி என்ன அப்படின்னா, நம்மளுடைய வளர்ச்சியை குன்ற செய்கிற ஒரு செடி என்னென்னா, நான் சரியாக இருக்கிறேன், நான் உன்னை குற்றப்படுத்துகிறேன். எனக்குள்ள ஒரு ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் சுப்பீரியாரிட்டி ஓவர் காட், தேவனை விட ஒரு ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் சுப்பீரியாரிட்டி என்கிட்ட வந்துடுது. அதான் ஆண்டவர் மலைப்பிரசங்கத்தில் அழகாக இந்த உறவு வளர்வதற்கு மலைப்பிரசங்கத்தில் அநேக வசனங்கள் முழுசாக நம்ம எடுத்து படிக்க முடியாது. இதில் ஒரு வசனம் கொடுத்துருக்கு, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீங்க. இது ஒரு பிரமாணமா, அன்பின் நிமித்தமா இதை நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாக இந்த கலைகள் பிடுங்கப்படும். ஆண்டவருடைய உறவில் நம்ம வளர்கிறவராக இருப்போம். அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷம், ஆவிக்குரிய விஷம் என்ன தெரியுமா? ஒருத்தவங்க என்னைய ஒரு விதமாக நடத்திட்டாங்க, அவங்க என்னை ஒரு நெகட்டிவாக, அவங்க மேலே எனக்கு ஒரு ஒப்பீனியன் வந்துருச்சு, என்னைய தவறாக நடத்திட்டாங்கன்னா, நான் அவங்களோட அந்த உறவு மெயின்டைன் பண்ணணும், அன்பு செலுத்தணும் அப்படின்றது என்கிட்ட இருக்கவே இருக்காது. ஒரு வெறுப்பு, ஒரு அதிருப்தி, அது வளர்ந்து 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 ஒரு பிட்டர் ஃபீலிங்காக, ஒரு கசப்பு தன்மையை வளர்த்து, ஒரு பாய்சனாக, ஒரு விஷமாக, அதாவது என்னுடைய வளர்ச்சி அப்படியே முற்றிலுமாக அழிஞ்சு போயிடுற ஒரு பெரிய ஆபத்து ஒரு வெறுப்பு அப்படின்ற ஒரு காரியம் நமக்குள்ளே இருக்கா? சாத்தான் இப்படி ஒரு கலையை விதைச்சிருக்கானா அப்படின்றத நிச்சயமாக நம்ம யோசித்து சிந்திச்சு பார்க்கணும். கடைசியாக இன்று பாடத்தில் கொடுத்துருக்கிறது என்னென்னா, கோபம். நிறையா நேரம் நம்ம கோபம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சகஜமாக, சாதாரண ரோட்டில் போகிறப்ப, சாதாரணமான நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில் செய்கிறோம். ஆனால் இந்த கோபம் அப்படின்றது ஒரு செகண்டரி எமோஷன் சொல்கிறாங்க. முதல் படியான ஒரு உணர்வு கிடையாது. அடிப்படையாக வேற ஒரு உணர்வு இருக்கும், அதை வெளிப்படுத்தாமல் மறைத்து வெளியே வர்றது தான் கோபம். என்கிட்ட ஒரு பயம் இருக்கலாம், ஆனால் ஐயோ இந்த உறவு நான் இழந்து போயிடுவேனோன்ற ஒரு பயத்தை கோபமாக வெளிப்படுத்துவேன். என்கிட்ட ஒரு அவமானம், ஐயோ இந்த இடத்துல நான் அவமானப்பட்டு போயிடுவோமோன்னு சொல்லி ஏன் தவற மறைப்பதற்கு ஒரு கோபமாக அந்த இடத்த பேசி சமாளிக்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு கெட்டியான பிடிப்புகள் சாத்தான் என்னோட வாழ்க்கையில் கலை செடிகளாக, ஒரு தடங்களாக, ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக விதைத்து வைத்திருக்கிறானா அப்படின்றத நான் சிந்திச்சு பார்க்கணும். ஆனால் இதெல்லாம் நம்ம எப்படி பார்க்குறோம்? இயல்பா எத்தனை நேரம் ஒரு நாளைக்கு நம்ம கோவப்படுறோம்? ஒரு 24 மணி நேரத்தில் எத்தனை நேரம் நம்ம வெறுப்பை வெளிப்படுத்துகிறோம்? ஒரு 24 மணி நேரத்தில் எவ்வளோ காரியங்களில் நம்மளுடைய இருதயம் இச்சையால் நிரம்பப்பட்டு இருக்கிறது? எவ்வளோ பெருமை பாராட்டுறோம்? எவ்வளோ சுயத்தை சார்ந்து இருக்கிறோம்? ஒரு 6 தான் பட்டியல் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி தேவனிடத்தில் நம்ம நெருங்கி ஜீவித்து கேட்கும் பொழுது பட்டியல் நீண்டு கொண்டே போயிட்டு இருக்கும். ஆனால் இதை நம்ம சகஜமாக பார்க்குறோம். ஆனால் தேவன் இதை எப்படி பார்க்குறாரு தெரியுமா? முக்கியமான வசனம் மார்க் 9:42-48. அவர் என்ன சொல்கிறாரு தெரியுமா? இப்படி பார்க்கிற இச்சை உண்டு பண்ணுகிற கண் உன்னிடத்தில் இருக்குமானா அதை பிடுங்கி போட்டுரு. உன்னை பாவம் செய்யறதுக்கு உன்னுடைய வலது கை உதவுதுன்னா அந்த வலது கையை வெட்டி போட்டுரு. ஹார்ஷ் ஒரு 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 கடினமான ஒரு செயலை கடவுள் சொல்கிறாரு, வெட்டி போட்டு பிடுங்கி போட்டு. அப்போது எவ்வளவு சீரியஸாக, எவ்வளோ ஒரு ஆபத்தான ஒரு காரியமாக இந்த பாவத்தை விளைவிக்கக்கூடிய காரியங்களை ஆண்டவர் பார்க்குறாரு. நம்ம ரொம்ப எவ்வளோ லெகுவாக இருக்கிறோம். அவர் நம்மளை அவரோட நெருங்கி சேர்த்துக்கொள்ளணுன்ற அந்த உணர்வில் அவர் அவ்வளோ ஆதங்கப்படுறாரு நம்மளை காப்பாற்றணும்னு. ஆனால் நம்ம ரொம்ப அஜாக்கிரதையாக இந்த லவோதிக்கேயா திருச்சபையில் சொல்லப்பட்ட அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாதவர்களாக எப்படி இருக்கிறோம்? அடிப்படை காரணம் அன்பு இல்லை. அடிப்படை காரணம் பாவம் நம்மளுடைய இயல்பாக இருக்குது.
கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாம் அடிக்கடி அவரிடத்துல போவதில்லை. அந்த சுவிசேஷத்தின் முக்கியத்துவத்தை, சுவிசேஷத்தின் வல்லமையை என்னுடைய வாழ்க்கையில விளங்கச் செய்யும் அவர்கிட்ட ஜெபத்துல நம்ம போகிறதே கிடையாது. இது எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்து. தேவன் நம்மக்கிட்ட இதுக்கு தீர்வு என்ன கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, என்னை அறிந்து கொள்ளுங்கள், என்கிட்ட வாங்க, என்னுடைய வேதத்தை நீங்கள் தியானிங்க. ஒரு ஃபெலோஷிப், ஒரு ஐக்கியம், இதுதான் வேத வாசிப்பு, ஜெபம் மற்றும் ஒரு ஐக்கியம் நிச்சயமாக ஒரு ஃபேவரபிள் கண்டிஷனாக வளர்ச்சிக்கு இருக்கும் அப்படின்றத தான் தேவன் சொல்கிறாரு. வேத வாக்கியம் ஒவ்வொன்றும் எங்கே நம்ம தவறுறோம். இந்த நியாயப்பிரமாணம் என்னுடைய அழகை, எப்படி நான் அழகாக இருக்கிறேனா இல்லை சிதைந்து போய் இருக்கிறேனான்றத காமிக்கிறதுக்கு, அதில் அந்த அன்பை நான் கல்டிவேட் பண்ணுறதுக்கு, ஒரு அன்பின் குணத்தை எனக்குள்ளாக வளர்த்து கொள்வதற்கு நிச்சயமாகவே உதவுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் இப்படிப்பட்ட காரியங்களில் நாம் ஈடுபடும் பொழுது நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். கடைசியாக, என்னுடைய அன்பு இந்த வேதத்தின் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளின் மேல் எப்படி இருக்குதுன்னு நான் ஒரு எடை போட்டு பார்க்கணும். 1லேருந்து 5 வரைக்கும் நான் சொல்லணும்னா, பாடத்தில் கொடுக்கப்பட்ட கேள்வி, நான் என்னன்னு சொல்லுவேன்? 0ன்னு சொல்லுவேனா, இல்லை 5ன்னு சொல்லுவேனா? என்னுடைய சுய நீதியில் திளைத்து போய் இருக்கிறேனா? அன்பு இல்லாமல் எந்த காரியத்தை செய்தாலும் அது பரிசுத்தமே கிடையாது. அது நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதே கிடையாது. எவ்ரி சிங்கிள் ஆக்ஷன் அன்போடு செய்ய முடியுதா அப்படின்றத நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். கடைசியாக, இப்போ இந்த அன்பு எனக்குள்ளாக இருக்கும் பொழுது நான் எப்படி இருக்க போகிறேன்? என்னுடைய உறவு எப்படி இருக்க போகுது? நான் கேட்டேன், எப்படி இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோன்னு. இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். முதலாவது என்னுடைய இருதயத்திற்குள்ள ஒரு குண மாற்றத்தை நான் உணர்வேன். நியாயப்பிரமாணத்தை வாசிக்கிறப்ப அந்த நியாயப்பிரமாணம் அதை என்னுடைய ஈர்ப்பாக இருக்கும் பொழுது என்னுடைய அவலட்சண நிலையை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் உடைந்து அவரோடு நான் இணையும் பொழுது, பாவத்தில் கற்பந்தரித்த தாய் என்னை கற்பந்தரித்தான்ற ஒரு எண்ணம் மாறி அவருடைய நீதியின் வஸ்திரத்தை பாவ அறிக்கை செய்யும் பொழுது போட்டு ஒரு நீதிமான் ஆக்குகிற ஒரு அனுபவத்திற்குள்ளாக என்னை கடந்து வர பண்ணுகிறார். என்னுடைய குடும்பம் ஒரு குட்டி பரலோகமாக, சாங்சுவரியாக, அங்கே பார்த்தோன்னா ஜெனியூன் கனெக்ஷன், உண்மையான ஒரு உறவு இருக்கும், உண்மையான ஒரு தொடர்பு இருக்கும், அங்கே ஒருவரை ஒருவர் தாங்கக்கூடிய ஒரு காரியம் இருக்கும், ஒருவருக்கொருவர் பேஷண்ட்டாக பொறுமையாக இருக்கக்கூடிய ஒரு காரியம் இருக்கும், விசுவாசமும் ஒருவர் மேல் ஒருவர் நம்பிக்கை கொண்ட ஒரு குடும்பமாக என்னுடைய குடும்பம் இருக்கும். எப்போ? நான் தேவனோடு இணைந்து இருக்கும் பொழுது. அந்த உறவுக்கு என்கிட்ட சாத்தான் வைத்திருக்கிற இந்த பிடிகள் எல்லாம் நியாயப்பிரமாணத்தின் மூலமாக பாவத்தை பாவம் என்று அறிந்து அவைகளை விட்டு யோசேப்பு ஓடுனது போல ஓடணும்னு நான் ஆண்டவர்கிட்ட ஓடும் பொழுது என்னுடைய சபை என்னவா ஆகும் தெரியுமா? குன்றின் மேல் விட்ட விளக்க போல. என்னுடைய சபை ஒரு பேஷனேட் சர்வீஸ்க்குள்ள, ஒருவரை ஒருவர் தாங்குகிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக, ஒரு சமுதாயத்தில் ஒரு சேவை செய்யக்கூடிய ஒரு சபையாக, தேவன் நியமித்த ஒரு சபையாக கண்டிப்பாக இருக்கும். எங்கேயுமே அந்த ஒரு வளர்ச்சியின் பாதையை நம்ம பார்க்க முடியும். இது எப்போ? தேவனோடு நம்மளுடைய பாவத்தை அறிய வேண்டும் என்று அவரிடத்தில் நான் செல்லும் பட்சத்தில் இது நமக்குரியவர்களாக இருக்கும் அப்படின்றத நம்ம உணர்ந்து கொள்ளணும். எல்லாவற்றுக்கும் மேலாக டேக் ஹோம் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எது நம்மளுடைய இருதயத்தில் இன்று பதியணும்னு தேவன் விரும்புகிறார் இந்த பாடத்தில் அப்படின்னு பார்த்தோன்னா, அன்புக்கு எதிர்மறையாக இருக்கிற ஒரு வார்த்தை தான் பாவம். அந்த பாவம் என்னுடைய வளர்ச்சியை சிதைக்குது. ஆனால் அந்த பாவத்தை சிலுவையில் வெற்றி பெற செய்தது கிறிஸ்து. அவர் மாத்திரமே நம்மளுடைய பாவத்திற்கு நிவர்த்தியானார். இந்த நியாயப்பிரமாணத்தையும் இந்த பாவத்தையும் இதெல்லாம் ஒரு சமநிலைப்படுத்துகிறது தான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தை அறிந்தவர்களாக, மெய்யாக என்னுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டவர்களாக, இதை மற்றவர்களுக்கு உலகமெங்கும் எடுத்து செல்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய மிகப்பெரிய ஆசையாக இருக்கிறது. நாம் அதற்காக தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே அப்பா, நாங்கள் இந்த பாவத்தின் அகோரத்தை உணர தேவன் இந்த ஒரு விசை எங்களிடத்தில் காணப்படுகிற மெத்தனத்தை உணர்வதற்கு தேவன் உதவி செய்தீரப்பா. இன்னும் அதிகமாக உம்முடைய வேத புஸ்தகத்தை ஆராய்ந்து தேடவும் தகப்பனே, அது எங்களை தாவீது பக்தன் சொன்னது போல உயிர்ப்பிக்கிறதா என்ற அனுபவத்திற்குள்ளாக நாங்கள் கடந்து வருவதற்கும், நாங்கள் அநேகமாகிற மணித்துளிகள் உம்மோடு செலவிடுவதற்கு தேவன் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. முன்மாரியின் பின்மாரியின் அனுபவத்தை பெற்று எப்படி ஒரு செடி வளர்கிறதோ அதே போல எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை கற்றுத்தாங்கப்பா. அதன் வாயிலாக எங்களுடைய வளர்ச்சி ஒரு இன்பமான
பாதையாக இருக்கவும், முள்ளும் கரடும் நிறைந்த பாதைகளாக இல்லை, களைச்செடியும் பூச்சிகளும் நிறைந்த பாதைகளாக அல்ல, தேவனுடைய கரங்களை பிடித்து இணைந்து சந்தோஷமாக சமாதானமான ஒரு வளர்ச்சியாக எங்களுக்கு நீர் கட்டளையிட வேண்டுமாய் எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். கேட்ட எங்களையும் தேவன் நீர் இதை யார் யார் எப்பொழுது கேட்கிறார்களோ எல்லாருடைய இருதயத்திலும் பதிந்திருக்கத்தக்கதாக உம்முடைய ராஜ்யத்தை இன்னும் அதிகமாக துரிதப்படுத்துகிற ஒரு காரியமாக, ஒரு செய்தியாக, ஒரு மனமாற்றத்தை கொண்டு வருகிறதாக எங்களுக்குள் கிரியை செய்ய எங்களை தாழ்த்தி சரணடைந்து ஒப்படைக்கிறோம். இவைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன்.